திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். எம்ஜிஆர் பாடிய ஒரு மிக பிரபலியமான கருத்துள்ள ஒரு பாடல். அது இந்த காலத்துக்கும் இப்போ நடந்திருக்கிற சம்பவத்துக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு பாடல் தான். ஏன் திடீரென இந்த பாடலை பாடுறேன்னு சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்கண்டா, இலங்கையில் நடைபெற்றிருக்கிற சம்பவம் தான் இந்த பாடலுக்குரிய அர்த்தத்தை அப்படியே தெரிவிக்கிறது. அங்கு இருக்கும் மக்களையும் தலைவர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதைத்தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். இலங்கையில் நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இதுவரை காலமும் வழங்கப்பட்ட சில சிறப்புரிமைகள் ரத்து செய்யும் வகையில் இந்த சட்டமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்னென்ன சிறப்புரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை சற்று சுருக்கமாக பார்ப்போம். இந்த சிறப்புரிமைகளானது பிரசிடென்ட்ஸ் என்டைட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட் நம்பர் 4 ஆஃப் 1986 சட்டத்தின் கீழ் அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்குகிறது. சில இல்லை நிறைய சிறப்புரிமைகளை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு. அதாவது, அவர்களுக்குரிய ஓய்வூதியம், அவர்களுடைய அலுவலகத்துக்குரிய கொடுப்பனவுகள், அவர்களுடைய வசிப்பிடத்துக்குரிய கொடுப்பனவுகள், பிரயாண செலவுக்குரிய கொடுப்பனவுகள் மற்றும் அவருடைய செயலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் என்று அது ஒரு இலங்கை இருக்கும் நிலையில் அது ஒரு வீண் பணச்சுமை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு செலவு, வீண் செலவு தான் இதுவரை காலமும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமானது இந்த சிறப்புரிமைகள் அனைத்தையும் நீக்கும் வகையில்தான் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 151 உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள். மொத்தம் உள்ள 225 பேரில். நீங்கள் யோசிக்கலாம், கிட்டத்தட்ட எஞ்சி இருக்கிற 70 பேர் எங்கே சென்றார்கள் என்று. அதாவது, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களிப்பதில் இருந்து தங்களை தவிர்த்து கொண்டார்கள். இதிலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையானவர்களும் அடங்குவார்கள். இதுதான் இப்போதைய நிலைமை. இப்பொழுது சட்டமாக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் பாராளுமன்றத்தினால் வழங்கப்பட்ட அந்த நிறைவேற்று இதை கையொப்பமிட்டு அதை சட்டமாக்கியுள்ளார். இந்த சட்டமாக்கப்பட்ட பின்னர் நடந்த சம்பவங்கள் தான் இலங்கை முழுவதுமே நேற்று ஒரு பிரதான தலைப்புச் செய்தியாகவும் பிரதான செய்தியாகவும் மாறியிருக்கிறது. அதாவது, இப்பொழுது வரை உயிரோடு இருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ,